ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்துடலாம். ஸ்டடி மெட்டீரியல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு உண்டான சென்னை டிஸ்ட்ரிக்ட் முதன்மை கல்வி அலுவலர் சென்னை சிஇஓ அவர்கள் வெளியிட்ட ஒரு மெட்டீரியல். கற்றல் கையேடு 2024-25 இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ஃப்ரெஷ் நியூ மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, வேறு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2024-25 இந்த கல்வியாண்டில் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் டோட்டலாக வந்து ஒரு 85 பக்கங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டெக்ஸு. நம்ம எந்த ஒரு புக்கு வாங்குறதா இருந்தாலும், ஒரு மெட்டீரியல் பார்க்குறதாலும் ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பாருங்கள். அப்போ தான் அது ஹோல் மெட்டீரியல், ஹோல் புக்கு ஃபுல்லாக என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதிப்பெண் 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. உரைநடையிலிருந்து ஒரு 25. ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் வந்து 6 to 19 வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு 1 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ உரைநடையிலேருந்து ஒரு 25, செய்யுள்லேருந்து 54, இலக்கணத்திலேருந்து ஒரு 12, மொழிப்பயிற்சியிலேருந்து ஒரு 9, டோட்டலாக வந்து 100 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின், அதே மாதிரி உரைநடை, செய்யுள், திருக்குறள், இலக்கணம், மொழி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 112 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் 3 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க் கொஷின். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 17 கொஷின் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? 17 கொஷின் இதை வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு இது. சரிங்களா? ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டர்ன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் வந்து 15 1 மார்க்ஸ் வரும். பகுதி 2ல் வந்து 2 மார்க் கொஷின் 9 அட்டன் பண்ணணும். ஸோ 9 2 18 மார்க்கு. பகுதி 3ல் வந்து 3 மார்க் கொஷின், அப்புறம் 5 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் 8 மார்க் கொஷின். ஸோ அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ தான் 1 மார்க் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, உரைநடை. ஓகேங்களா? ஸோ உரைநடையில் இருக்கக்கூடிய கொஸ்டின், அதுக்கான 4 ஆப்ஷன், அதுக்கான சரியான விடை இங்கே ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பர்பஸில் நீங்கள் இந்த மெட்டீரியலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கிளான்ஸ், அப்படியே கொஷின் ஆன்சர் அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து உரைநடையில் 25 முன்னாடி இண்டெக்ஸில் பார்த்தோம்ல, அந்த 25 கொஷின் இது. அதுக்கப்புறம் வந்து செய்யுள். சரிங்களா? செய்யுள் இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்குது. ஒரு 30 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பு கொடுத்துட்டு எழுதுறது. சரிங்களா? ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இலக்கணம், இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள், அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சி. இதோடு நமக்கு 1 மார்க் முடியுது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 மார்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லா லெசனுமே கவர் ஆகும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போல் வேறு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.